சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் கூறிய ஒரு கருத்து தவறாக திரிக்கப்பட்டு பெரும் சர்ச்சைக்குள்ளானது நாம் அனைவரும் அறிந்ததே. அது திருமணத்திற்கு முன்பு ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவில் ஈடுபட்டால் அவர்கள் கணவன் மனைவியாக கருதப்படுவார்கள் என்பதுதான். இந்த சட்டமானது இணையதள ஊடக சமூக வலைதளங்களிலும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக வேகமாகவே இந்த தவறு சரி செய்யப்பட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இந்த வதந்தி அடங்கிவிட்டாலும் சில கிறுக்குத்தனமான சட்டங்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அப்படி உலகத்தில் இருக்கும் வேடிக்கையான சில சட்டங்களை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். அமெரிக்காவின் மிச்சிகனில் ஆண்கள் உள்ளாடை வெளியே தெரியும் வண்ணம் இருக்கும் பேண்டை அணியக்கூடாது என்று ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஹிப்ஹாப் மற்றும் ராப் கலைஞர்கள் இவ்வகையான பேண்டை அணிந்து ஃபேஷனை ஏற்படுத்தி இருந்தாலும் இது அணிவதற்கான உண்மையான காரணம் ஆரம்பித்தது சிறைச்சாலையில்தான். எப்படியெனில் பொதுவாக இவ்வகை பேண்டுகளை கைதிகள் தங்களின் ஓரின சேர்க்கைக்குரிய தகவலை மற்ற கைதிகளுக்கு வெளிப்படுத்தவே பயன்படுத்தினர். அமெரிக்காவின் வாஷிங்டனில் கடுமையான சளி மற்றும் ஓயாத தும்மலால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் வெளியே வரக்கூடாது. ஒருவேளை வெளியே வந்தால் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும் அல்லது சிறையில் கூட அடைக்கப்பட்டு விடலாம். சுருக்கமாக சொன்னால் வாஷிங்டன் அதன் மக்களை அவர்களின் நோயை வெளிக்காட்ட அனுமதிப்பதில்லை. ஜப்பான் அதன் மக்களை கட்டமைப்புடன் வைத்திருக்க சில முயற்சியை மேற்கொண்டுள்ளது. அதன் உச்சகட்டமாக மிகவும் கடுமையான சட்டத்தை பிறப்பித்துள்ளது. எவ்வளவு கடுமை என்றால் 40 வயதை தாண்டிய ஆணும் பெண்ணும் தங்களின் இடுப்பளவு 32 மற்றும் 36க்கு மேல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆச்சரியப்பட வேண்டிய உண்மை என்னவென்றால் பழமை வாய்ந்த சுமோ மல்யுத்தம் நடப்பது ஜப்பானில்தான். யார் மீதாவது கத்தி வீசுவது என்பது கன்சாஸில் சட்டப்படி குற்றமாகும். குறிப்பாக கோடு போட்ட சூட் அணிந்த ஆண்களின் மேல் கத்தி வீசுவது பெரிய குற்றமாகும். இந்த வேடிக்கையான சட்டம் எப்படி வந்தது என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிகிறது, யாரோ வேலை வெட்டி இல்லாதவர்கள் பொழுது போகாமல் கோடு போட்ட சூட் அணிந்த ஆண்களின் மேல் கத்தியை வீசியுள்ளார்கள். லிவர்பூலில் உள்ள பெண்கள் தங்கள் ஆடைகளை களைந்து தங்களின் உடலை நிர்வாணமாக ஊருக்கு வெளிக்காட்ட விரும்பினால் அது சட்டவிரோதம். ஆனால் இதில் சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு விதிவிலக்கு மட்டும் உள்ளது. அது என்னவென்றால் அயல் நாட்டு மீன்களை சந்தையில் விற்கும் பெண்களுக்கு மட்டும் இதற்கு விதிவிலக்கு உண்டு. விற்பனையை அதிகரிக்க இவ்வகை தந்திரங்களை பயன்படுத்துவது லிவர்பூலின் வாடிக்கையாகும். வாடிக்கையாளர்களின் மன நிறைவின்மையை போக்குவது என்பது மிகவும் முக்கியம். அதிலும் அரிசோனா ஒரு படி மேலே போயுள்ளது. போதைப் பொருட்கள் விற்பது சட்டவிரோதமே, ஆனால் போலியான போதைப் பொருட்களை விற்பது மிகப்பெரிய சட்டவிரோதமாகும். டென்மார்க் என்பது வசீகரிக்கும் ஒரு அழகிய நாடாகும். ஆனால் அவர்களின் விருந்தோம்பல் பண்பு அவர்களின் வசீகரத்தை மென்மேலும் அதிகரிக்கும். அவர்களை பொறுத்தவரை உணவருந்தும் ஒருவர் தன் வயிறு நிறையும் அளவிற்கு உண்டால் மட்டுமே காசு கொடுக்கலாம். அப்படி இல்லை என்றால் அவர் பணம் செலுத்தாமல் போய்விடலாம். வாஷிங்டனில் அங்குள்ள குற்றவாளிகள் பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதால் அவர்கள் ஏதாவது குற்றம் புரியும் எண்ணத்தோடு அங்கு நுழைய முற்பட்டால் அதற்கு முன் வாஷிங்டன் காவல் தலைமையிடம் தெரிவிக்க வேண்டும். இங்கிலாந்தில் எந்த ஒரு அயல்நாட்டு மீன் கடற்கரையில் கரை ஒதுங்கினாலும் அது அரச குடும்பத்திற்குத்தான் போய் சேர வேண்டும் என்று மன்னரின் தனி சிறப்புரிமை சட்டம் 1324 கூறுகிறது. அதாவது கடற்கரையோரம் ஒரு திமிங்கலம் இறந்து கரை ஒதுங்கியிருந்தால் அதனை யாரும் தங்களின் வீட்டிற்கு எடுத்து செல்ல முடியாது. அதனை அங்குள்ள அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் அதனை அரச குடும்பத்திடம் ஒப்படைத்து விடுவார்கள். நீங்கள் இந்தோனேஷியாவில் இருக்கும்போது சுய இன்பம் காண தோன்றினால் முதலில் அந்த எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள். அங்குள்ள சட்டத்தின்படி சுய இன்பம் காண்பது குற்றமாகும்.